சொல்லுமா தங்கச்சி. அண்ணா, அவனை பத்தி தெரிஞ்சுதானே? அவன் போனை கூட எடுத்துட்டு போலண்ணே. இதோ இங்கதான் இருக்கு. அதான பார்த்தேன். நானும் அத்தனை தடவை ட்ரை பண்ணேம்மா. அவன் என்னடா எடுக்கவே இல்லைன்னு நானும் பயந்துட்டேன். அண்ணா, வெளிய அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கண்ணே. எனக்கு இப்பவே வேலைன பார்க்கணும்னு. தங்கச்சி நீ பயப்படாத. அவன் எப்ப கோச்சுக்கிட்டாலும் இப்படிதான் ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருப்பான். ஆனா முன்ன இருந்த வேலை வேற, இப்ப இருக்கிற என் மச்சான் வேற. நீ கவலையே படாதம்மா. உன்னை விட்டுட்டு அவனால ரொம்ப தூரம் போக முடியாது. தங்கச்சி சத்தியமா சொல்றேன், அவன் மாமே நான் சொல்றேன், அவனை கண்டுபிடிச்சு உன்கிட்ட நான் சேர்க்கிறேம்மா. என்னடி திருட்டு மொழி முழிக்கிற? ஹலோ, வர வர உனக்கு வாய் ரொம்ப நீளமாயிடுச்சு. நீ உள்ளேயே கடை. ஐயோ அத்தை, அத்தை, அத்தை வேண்டாம் அத்தை. அத்தை கதவு திறங்க. அத்தை கதவு திறங்க அத்தை. நான் வெளியே போய் அவரை தேடணும் அத்தை. அத்தை கதவு திறங்க. அத்தை கதவு திறங்க. அத்தை. சக்தி மா, தங்கச்சி என்னமாச்சு கேக்குதா? அத்தை என்ன வெளியே விடுங்க. தங்கச்சி மா, சக்தி. அண்ணா. சொல்லுமா. அண்ணா, அத்தை இந்த ரூம்ல வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க. நான் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன். மா, என்னமாச்சு? என்னன்னு சொல்லு. அவனை தேடணும், அவனை பார்க்கணும். ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஐயோ, நீ அவனுக்காக ஏங்கறத பாக்குறதுக்கு அவன் இல்லையேம்மா. சரி தங்கச்சி, நீ ஒன்னும் கவலைப்படாத. அண்ணன் இருக்கேன். மாப்பிள்ளைய உன்கிட்ட சேர்க்கிறது ஏன் பொறுப்பு. நீ தைரியமா இரு, அழாதம்மா. நான் வேலனோட வரேன். நாடா மாப்பிள்ள, அவ ஒன்னு திரும்பி கூட பார்க்காதப்ப அவ பின்னாடியே சுத்துன. சக்தி இப்ப நீ வேணும்னு கேக்குறான். எங்கடா போய் தொலைஞ்ச?